Hello friends. Vanakkam, Vandanam, Namaste, Namaskar. Pahodi Sikimtu from Mumbai. Mutubaba in Kanyakumari. நேற்று வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேனோ அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. இன்னைக்கு 26ஆம் தேதி ஜூலை மாதம் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஆகஸ்ட் சீரீஸ் கேப்புக்குள்ள ஓப்பன் ஆகும், இல்லை ஃப்ளாட்டில் ஓப்பன் ஆகும், டவுன் சைட் குறையா இருக்கும், வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு ஓப்பன் ஆனதே 24,426 ஓப்பன் ஆகி 410 வரைக்கும் தான் கீழே, அதாவது ஓப்பன் லோ ஹை அது மாதிரி உள்ளதில்ல. ஸ்டெடியில் ஒரு 3 மினிட்டு 5 மினிட்டு சார்ட்டை பார்க்கும்போது ஏற்கனவே எது சொல்லியிருந்தேன், 460, 490, 540, 590, 620 வரைக்கும் வரலாம். அடுத்த வாரத்தில் ஜூலை 31 புதன்கிழமைக்குள்ள 26 ஹிட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஏற்கனவே போன வெள்ளிக்கிழமையிலேருந்து நேற்று வியாழக்கிழமை, இன்றைக்கு வியாழக்கிழமை வரைக்கும் 5 நாளில் 24,860 இருந்து செவ்வாய்க்கிழமை வந்து 24,070 800 பாயிண்ட். இன்ட்ராடேல டெய்லி முன்ன பின்ன வந்தாலும் க்ளோசிங் வந்து 24,490 அதுக்குள்ள போனால் 24,20 வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் க்ளோசிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டான 24,420 24,390 தான் க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகணும்னு சொல்லியிருந்தேன். 590 5,620 வரைக்கும் தான் போகும். ஆனால் மார்க்கெட் ஒரு 11 மணிக்கெலாம் பவர்ஃபுல் ஆக்ஷன் குரூப்பு, காட்கோவர், ஸ்டாக் டிஃபரன்ஸ் குரூப் ரெண்டுலேயுமே கொடுத்துருந்தேன். மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹை லெவலில் ஹிட் ஆகிறதுக்கு ரொம்ப தூரம் இல்லை, ஜஸ்ட் 240 பாயிண்ட்ஸ் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஒரு மணிக்கு 1லேருந்து 1.5 ஷார்ட் கவரிங் எல்லாமே கவர் பண்ணனால 24,861 ஹை ஃப்ரெஷ் இன்னைக்கே வந்திருக்கு. க்ளோசிங் வந்து 24,834 க்ளோஸ் ஆகி 426 பாயிண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. போன வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை வரைக்கும் உள்ளதுலே 800 பாயிண்டில் க்ளோஸ்னாலும் க்ளோசிங் வந்து 400 பாயிண்ட் தான் டவுனில் இருந்து. அந்த 400 பாயிண்ட்டை இன்றைக்கி ஒரே நாளில் அடித்து மேலே போயிடுச்சு. ரொம்ப சான்ஸ் ஆக சொல்லியிருந்தேன். இன்னைய ஹையிலேருந்து ஒரு 140 பாயிண்ட் தான் 25,000 இருக்குது. ஆனால் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே அடிக்குமான்னு தெரியாது. டியூஸ்டே நிஃப்டி ஃபின் சர்வீஸ் இருக்குது, வெனஸ்டே பேங்க் நிஃப்டி இருக்குது, அகைன் தேர்ஸ்டே ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் நிஃப்டி ஆப்ஷன் செட்டில்மெண்ட் டே இருக்குது. 24,862 மேலே போகுமா அப்படின்னா இன்ட்ராடேல 24,920 960 இன்பிட்வீனில் ரொம்ப மூவ்மெண்ட்டாக இருக்கும். 990 வரை போனாலும் ஆனால் 25,000 லேசாக தொட்டுட்டு உடனே கீழே வந்துடும். அடுத்த வியாழக்கிழமை இருக்குது, அடுத்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரலாம், அதுக்கு முன்னாலேயும் வரலாம். ஏன்னா இவ்வளவு நடக்கிறது வந்து ஏப்ரல், மே, ஜூன் 3 மாதம். ஏப்ரல் மாதத்தில் ஒரு நாள் இதே மாதிரி 2,000 பாயிண்ட் பேங்க் நிஃப்டி கீழே வந்து 800 பாயிண்ட் கீழே வந்தது. திரும்ப எல்லாம் 2 நாளில் ரெக்கவரி ஆச்சுது. மே மாதத்தில் அதே மாதிரி ஐ திங்க் 11 நினைக்கிறேன். ஜூன் மாதத்தில் அதே மாதிரி வந்திருக்கு. இந்த மாதமும் போன வெள்ளிக்கிழமை 19ஆம் தேதி 22, 23, 24, 25, 26 இந்த 5-6 நாளில் 24,860 இருந்து 24,074 லோ. இன்னைக்கு க்ளோசிங் ஹிட்டிங் 24,861 ஆல் டைம் ஃப்ரெஷ் ஹை அண்ட் க்ளோஸ் வெல் அபவ் 24,834 420 பாயிண்ட்ஸ் ப்ளஸ். இதை யாருமே எதிர்பார்க்கல. இன்னைக்கு எவ்வளோ தூரம் பார்க்கல, நானுமே எதிர்பார்க்கல. ஏன்னா இன்னைக்கு ஒரு 590 620 வரைக்கும் வரும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். ஆனால் பக்காவாக பாட்டம்ல இருந்து அப் ட்ரெண்டில் 2 சேனல் போய்கிட்டு இருக்கு. டாப் லைன், பாட்டம் லைன் ரெசிஸ்டன்ஸ்.
ரெண்டு ஹரிசாண்டல் லைன், டாப் லைன் பாட்டம் லைன், சப்போர்ட் லெவல், ரெசிஸ்டன்ஸ் லெவல். அதுக்கு உள்ள அந்த அப் ட்ரெண்ட் லைனும் ஹரிசாண்டல் லைனுக்கு உள்ள தான் கடைசியில் சப்போர்ட் லெவலில் தான் நின்று அதுக்கு கீழே போனாலும் மேலே வந்துடுது. நாளைக்கு திங்கக்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆகும். இன்னைக்கு கன்சல்டேட்டட் க்ளோசிங் சார்ஜ் க்ளோஸ் ஆகிருக்க பார்த்தாக்கி 24,632 க்ளோஸ் ஆகிருக்கு. அந்த 24,632 வந்து ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே. அதுக்கு கீழே போனால் கூட 24,590, 560, 520க்கு கீழே போகாது. போனால் வாங்க ஆகஸ்ட் சீரீஸ். ஏற்கனவே நம்ம 28,600 கீழே வரும்போது 24,490, 460 கீழே போகக்கூடாது. போனால் எவ்வளோக்கு எவ்வளவு 24,120 வரைக்கும் ஆகஸ்ட் சீரீஸ் வாங்குங்கன்னு சொல்லியிருந்தேன். 2,074, 2,120, 2,210, 2,330 லாஸ்ட் 4 days கீழே வந்து தான் மேலே போயிருக்கு. கீழே போயிட்டு மேலே வந்து இருக்கு. க்ளோசிங் வந்து 24,406 நேற்று நிஃப்டி செட்டில்மெண்ட் ஆச்சு. இன்னைக்கு எல்லாத்துக்கும் தெரியும் என்னன்னு. ஸோ டேக் கேர். சார்ட் வந்து டெய்லி இன்ட்ராடே சார்ட்டும் டெய்லி இன்ட்ராடே க்ளோசிங் சார்ட்டும் ரெண்டும் ரொம்ப கிளியராக இண்டிகேஷன் கொடுக்கும். நியூஸ் என்னாச்சு, ஈவெண்ட்ஸ் என்னாச்சு, எல்லாம் அதில் வந்து இன்க்ளூடட் ஆயிரும். அதை வச்சு தான் நானும் சொல்கிறேன். டெக்னிக்கலில் இந்த ரெண்டுமே போதும். ஹேகின் சார்ட், இன்ட்ராடே சார்ட், கன்சல்டேட்டிவ் சார்ட், வீக்லி கன்சல்டேட்டிவ் சார்ட், இந்த மூணை வச்சாலுமே கிளியராக மார்க்கெட் எங்கே பார்த்து போகுதுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதை நான் சொல்ல தான் செய்வேன். நீங்கள் பாருங்கள். யாருக்கு மாற பண்ணிங்கன்னா கையை சுட்டுரும். பேங்க் நிஃப்டி ஏற்கனவே சொல்லியிருந்தா 50,328 ஆஸ்பாஸ் 400 வரைக்கும் வந்துட்டு மேலே போயிருக்கு. 51,760க்கு கீழே போனால் 50,000 வரைக்கும் சான்சஸ் நிறைய இருக்குன்னு சொன்னேன். வந்துருக்கு. க்ளோசிங் ஆகலை. இன்றைக்குமே 51,700, 800 வரைக்கும் தான் போச்சு. நேற்று 50,888 இன்றைக்கி 51,300 சொச்சம் போட்டு கடைசியில் ஒரு 400 பாயிண்ட் ப்ளஸ் தான் ஆயிருக்கு. இன்னைக்கு நிஃப்டியில் பந்தன் பேங்க், இன்னொரு பேங்க் ரெண்டு மட்டும்தான் இன்னைக்கு கூட எல்லா பேங்க்கும் நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்கு. ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், கோட்டக் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இண்டஸ்இண்ட் பேங்க், கனரா பேங்க் எல்லா பேங்க்குமே நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கு. இது தவிர எல்லா ப்ராட் மார்க்கெட் நிஃப்டி, எஃப்எம்சிஜி, கன்சூமர், ஐடி, ஆட்டோ, பார்மா, மெட்டல், மினரல் என்னென்னலாம் இருக்கோ அவ்வளோ ஸ்டாக்குமே எல்லாமே 2 to 3% ப்ராட் மார்க்கெட் அண்ட் அதர் தேன் 1 to 2% ஆஃப் ஓவரால். டுடே ஆல் ப்ராட்பேண்ட் அண்ட் பேங்கிங் சப்போர்ட்டட் டு நிஃப்டி recovered or losses in a single day on closing basis. பேங்க் நிஃப்டியும் கொஞ்சம் தடுமாறத்தான் செய்யுது. ஏன் அப்படின்னா 53,360 50,370 வரைக்கும் கிட்டத்தட்ட 51, 52, 53, 3000 பாயிண்ட் டவுன் ஆயிருக்கு. இன்ட்ராடேல சாலிடாக 2,000 rupees க்ளோசிங் பேஸில் டவுன். ஸ்டில் 51,760க்கு மேலே போனால் தான் ரீகெயின் பண்ண முடியும். ஏன்னா சில பிரச்சனை இருக்குது. சில பேங்க் கொஞ்சம் நார்மலாக இருக்குது ரிசல்ட். எல்லாமே பேங்க் வந்து எந்த விதமான சப்போர்ட்டும் கிடையாது. கார்பரேட் ரிசல்ட் பேங்க் என்ன இருக்கோ அதை தான் இதாகும். ஹெச்டிஎஃப்சி பேங்க் இங்கே போகுது, அங்கே போகுது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதே மாதிரி தான். ஐசிஐசிஐ அதே மாதிரி தான். எல்லா பேங்க்குமே பண்ணுது. ஆனால் நிஃப்டி வந்து பேங்க் சில அன்னைக்கு கீழே இருக்கும். மற்ற எல்லாம் ப்ராட்பேண்ட் எல்லாம் மேலே கொண்டு போயிடும். ஸோ டேக் கேர்ஃபுல். Bank Nifty still in downtrend consolidated closing chart, but today intraday closing chart in green, that is a purely short covering, and consolidated still in a downtrend but closed above yesterday's closing. Next week Tuesday Nifty Fin Services settlement. Wednesday Bank Nifty settlement. Thursday Nifty settlement.
So the volatility will be much more than expected. Nobody can predict it day on day basis, but very strong support now. Nifty 52 24,520 will act very strong. On closing basis, 24,620, 690 will act on closing basis. I think Monday or Tuesday, Nifty will hit 24,960 if necessary. Next Friday on or before next Friday, not next Friday, 31st July month end may hit 25,000 pakka, I think so. From this month, July 1st to up to today, I'm clearly giving this month end, whatever it may movements low high, 25 the milestone is possible this month end or on or before July settlement. July settlement yesterday 24,406, 400 plus. Today, whatever loss recovered today itself, another 400 points. So 800 points from top to bottom all cleared. And the rest of the 3 days, 29, 30, 31st next week, and the 1st and 2nd of August may hit 25,000 pakka. This is Muthubaba from Kanyakumari. Okay, thank you. Whatever given data, all are technical only with events data India as well as global movements. Okay, thank you. Please subscribe and enjoy technical answers completely free through Muthubaba Share Bazaar, fully loaded technical analysis. Okay, bye.